ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, முழு கோழியை எப்படி கிரேவி வைக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கோழியை க்ளீன் பண்ணிக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு அந்த நம்ம லைன் போட்டு விட்ருக்கோம்ல, அதிலெல்லாம் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கணும். கோழி வந்து ஒரு 1 kgக்கு உள்ளே இருந்ததுன்னா அதோடைய பீசஸ்லாம் நல்லா பாயில் ஆகும், நல்லா வெந்து வரும். நல்லா 2 or 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கணும். 2-3 தடவை கழுவிட்டு அதில் உள்ள அந்த தோலில் உள்ள அந்த இது சின்ன சின்னதாக வரும்ல, அதெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு குக்கரோ நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் எதுவுமே போட வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை மட்டும் நல்லா வச்சு இங்கிட்ட அங்கிட்ட நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 2 டைம்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட நல்லா பரட்டி விடுங்க. நான் வந்து ஏன் கைட்டு பண்ணுறேன்னா, கரண்டிட்டு வந்து அது வந்து பரட்ட முடியல, அதனால் கொஞ்சம் கைட்டு இங்கிட்ட அங்கிட்ட எடுத்து விட்றேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் இப்போ என்ன மசாலா சேர்க்குறோன்னா, சிக்கன் மசாலா தான். நாங்கள் வந்து கடையில் வாங்கினது தான் சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் வீட்டில் அரைச்சது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு. அப்புறமா அந்த மசாலா நல்லா இங்கிட்ட அங்கிட்ட திருப்பி நல்லா பரட்டி விட்டுடணும். அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அது அங்கே ஒரு சைடு நைட்டாக வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 3 வெங்காயம் 3 தக்காளியை பேஸ்ட் பண்ணி அதில் சேர்க்க போகிறோம். அப்புறமா ஒரு 1/2 லெமன் போல் அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு உள்ளே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1/2லேருந்து 1 லெமன் கூட ஊற்றலாம். நம்ம லெமன் ஊற்றுறது வந்து நல்லா சாஃப்டாக பாயில் ஆகும், வேகிறதுக்கு தான். அந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இப்போ அதில் சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப கிரேவியாக வைக்கிறதுனால தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் செமி கிரேவி இல்லை நல்லா கொஞ்சம் தண்ணி வேணும்னு நினச்சா நம்மளுக்கு எவ்வளோக்கு தேவையோ சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மசால் பொடி போட்டுக்கிட்டால் போதும். அப்புறமா நான் வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்தேன். அந்த கிளிப்பு வந்து இதில் எடுக்க மறந்துட்டோம். நல்லா பாயில் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து நல்லா கிரேவி ஆகிடுச்சு. நல்லா பாயில் ஆனது தெரியுது பாருங்கள். அதுக்கப்புறமா மல்லி இலை, புதினா நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.